திருநெல்வேலி மாவட்டத்தில் பழங்குடியினர்களின் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு பயிற்சி. இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்கள் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த உறுதுணை புரிந்துள்ளனர். தற்பொழுது பழங்குடியினர் நலத்துறையால் நடத்தப்பட உள்ள பழங்குடியினர்களின் சமூக பொருளாதார கணக்கெடுப்பை திறம்பட நடத்திட இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களை பயன்படுத்த அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. பழங்குடியினர்களின் சமூக பொருளாதார கணக்கெடுப்பை சிறப்பாக நடத்திட ஒரு நாளைக்கு 6 பழங்குடியின குடும்பங்களை கணக்கெடுக்கலாம் என்ற இலக்கின் அடிப்படையில் 10 நாட்கள் கணக்கெடுப்பு பணியினை நடத்திட மாவட்டங்களில் உள்ள பழங்குடியின குடும்பங்களின் உத்தேச எண்ணிக்கையின்படி மாவட்டம் வாரியாக தேவைப்படும் தன்னார்வலர்கள் கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் தன்னார்வலர்கள் கணக்கெடுப்பு பணியில் இருந்து வெளியேறுதல் அல்லது எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக கூடுதலாக 5% தன்னார்வலர்கள் கணக்கிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் விருப்பம் தெரிவித்த 22 இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களை கணக்கெடுப்பு பணிக்காக பயன்படுத்த தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நன்முறையில் கணக்கெடுப்பு பணியினை முன்னெடுத்து செல்லும் வகையில் அவர்களுக்கு 25/7/2024 மானூர் வட்டார வள மையத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியின் பொழுது கணக்கெடுப்பு பணியினை மேற்கொள்வதற்கான கணக்கெடுப்பு கையேடு, பேனா, லாங் சைஸ் கோடு போட்ட நோட், கலர் சாக்பீஸ் ஒவ்வொரு தன்னார்வலர்களுக்கும் வழங்கப்பட்டது. பயிற்சியானது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முத்துசாமி அவர்களின் வழிகாட்டுதலின்படி உதவி திட்ட அலுவலர் சிவராஜ் அவர்களின் முன்னிலையில் இல்லம் தேடி கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் புஷ்பா சிவாய் மற்றும் மானூர் வட்டார வளமைய பார்வையாளர் தனலட்சுமி ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட கல்வி அலுவலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாவட்ட கருத்தாளர்களாக இல்லம் தேடி கல்வி மாவட்ட ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் நம்பிராஜன் மற்றும் ராதாபுரம் வட்டார ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் நம்பித்துரை ஆகியோரும் கலந்து கொண்டு பயிற்சி நடத்தினர். பயிற்சியில் வட்டார ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.